ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பச்சைப்பயிறு கடையல் செம்ம டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் காய்கறிகள் இல்லையா, டெய்லி சாம்பார் புளிக்குழம்பா செஞ்சு போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி பச்சைப்பயிறு கடையல் செஞ்சு சாப்பிடுங்க. வெயில் காலங்களில் அதுவும் இந்த மாதிரி பச்சைப்பயிறு கடையல் செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது உடல் சூட்டை தணிக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. நிறைய புரோட்டீன் சத்து இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மையுமே இந்த பச்சை பயிருக்கு அதிகமாக இருக்குது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் பீட்ரூட் பொரியல் பண்ணியிருக்கேன். சுட சுட சாதத்தோட 2 கரண்டி பச்சை பயிறு கடையலை போட்டு கொஞ்சம் நெய்யை விட்டு சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சில பருப்பு வகைகள்லாம் நம்ம முன்னாடியே ஊற வச்சிடணும். இந்த பச்சைப்பயிறு, கொள்ளு இந்த மாதிரியான பருப்பெல்லாம் வந்துட்டு நம்ம ஊற வைக்க வேணாம். டைரெக்டாகவே நம்ம வந்துட்டு வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். எங்கள் அம்மாலாம் பச்சைப்பயிறு செய்யும்போது பார்த்திங்கன்னா வடை சட்டியில் பருப்பு போட்டு எண்ணெயெல்லாம் விட மாட்டாங்க. அப்படியே ஒரு 3-4 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துட்டு அம்மிக்கல்லில் வச்சுட்டு பருப்பை 2-3 வந்துட்டு உடையிற மாதிரி அதை வந்து நுணுக்கி எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு நான் இப்போ செய்கிற இல்லைங்களா அதே மெத்தடில் தான் வந்துட்டு தண்ணி சேர்த்து செய்வாங்க. நீங்கள் வந்து இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். இல்லையா நீங்கள் வந்துட்டு வடை சட்டியில் லைட்டாக வறுத்து நீங்கள் அது 2-3 உடச்சியும் பண்ணலாம். ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ரொம்ப சிம்பிளான ஈஸியான முறையில் பண்ணுறேன். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்படியும் செய்யலாம். இதில் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன் பருப்பு நல்லா வேகிறதுக்காக. ஒரு 10 பல்லு போல் பூண்டு, சின்ன வெங்காயமும் ஒரு 10 சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி பழம், ஒரு தக்காளி பழம் சேர்க்கிறேன். நான் 1 கப்பு தான் பயிர் போட்டிருக்கேன், அதனால் ஒரு தக்காளி பழம் நான் சேர்க்கிறேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ பருப்பு அதுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் வந்துட்டு குவான்டிட்டியை அதிகம் கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு மூடி போட்டு 7லிருந்து 8 விசில் வரைக்கும் விடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோன்னா நல்ல பருப்பு பஞ்சு மாதிரி வெந்து வந்துடும். இப்போ பருப்பு வெந்துட்டுருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம பீட்ரூட் பொரியலை பண்ணிட்டு வந்துடலாம். பீட்ரூட் பொரியல் கட் பண்ணியும் தாளிக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி கிரேட் பண்ணி தான் பொரியல் பண்ணுறேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பீட்ரூட் பொரியலுக்கு நான் வந்துட்டு வரமிளகாயோ பச்சை மிளகாயோ சேர்க்க மாட்டேங்க. எப்பயுமே வந்துட்டு மிளகாத்தூள் மட்டும்தான் நான் சேர்க்குறேன். மிளகாய் பழம் நம்ம சேர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த மிளகாயும் வந்துட்டு பர்பிள் கலரில் ஆகிடுது இல்லைங்களா, அப்போ வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது மிளகாயோடு சாப்பிட்றோம், ரொம்ப ஸ்பைசி ஆகிடுது. அதனால நான் மிளகாய் பொடி மட்டும்தான் வேணுங்கிற அளவு சேர்த்துக்கிறது. பாருங்கள், நல்லா பீட்ரூட்டை வந்துட்டு கிரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெங்காயம் வணங்கிருச்சு. பீட்ரூட்டையும் போட்டுட்டு உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. பீட்ரூட் நல்லா வணங்கட்டும். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுத்தோன்னா போதும், சீக்கிரமாக வெந்து வந்துடும். அவ்வளோதான். காயை ஒரு பெரட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சிடலாம். பீட்ரூட்டில் உங்களுக்கு அவ்வளோ அதிகமாக சத்து இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஹீமோகுளோபினை அதிகப்படுத்துறதுக்கு இந்த பீட்ரூட் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும். அடிக்கடி பீட்ரூட்டை நீங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. பீட்ரூட்டில் பார்த்திங்கன்னா இனிப்பு வகைகளும் செய்யலாம். உங்களுக்கு வந்துட்டு ஷேக் பண்ணலாம், இல்லையா வந்துட்டு அல்வா. எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி எங்களுக்கு பீட்ரூட் அல்வா பண்ணி கொடுப்பாங்க. நான் வரக்கூடிய வீடியோஸில் நான் வந்து பீட்ரூட் அல்வா, ஷேக் எப்படி பண்ணுறது, இந்த ரெசிபீஸ்லாம் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. பருப்பு பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்குன்னு. தண்ணி பாருங்கள் எனக்கு அதிகமாகவும் போல அடியும் பிடிக்கல, நல்லா வெந்து வந்திருக்கு. இதை வந்து மிக்சியில் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கையில் வந்து கடைஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நல்ல ருசியாக இருக்கும். நான் மத்துக்குச்சியில் நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி திக்காக இருக்கும்போது நீங்கள் கடையணும். தண்ணியோடு கடைஞ்சிங்கன்னா உங்களால் பருப்பு வந்து நல்லா கடைய முடியாது. அதனால் திக்காக இருக்கும்போது நம்ம பருப்பை நல்லா மசிச்சுட்டு இப்போ வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். என்னோட அஞ்சரை பெட்டி இது தாங்க, பார்த்துக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம்
இது எல்லாமே பொரிஞ்சதும் கொஞ்சம் நான் தாளிப்பு வடாகம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லையா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். 2 வரமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. கொஞ்சம் மஞ்சள், பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு கடையல் வந்துட்டு சப்பாத்திக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மதியானம் ரைஸ்க்கும் வச்சுக்கலாம், நைட்டு சப்பாத்திக்குமே வச்சு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். பருப்பு ஊற்றிட்டு ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்க விடக்கூடாது. தண்ணி, உப்பு இதெல்லாம் தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் சூடு பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், நம்மளோட பச்சைப்பயிறு கடையலும் ரெடி. இந்த மாதிரி பச்சைப்பயிறு குழம்பு செஞ்சிங்கன்னா சாதத்து கூட சேர்த்து அது கூட கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் இது கூட நெய்யும் சேர்த்து கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பீட்ரூட்டும் ரெடி. நான் இன்றைக்கி தேங்காய்லாம் துருவி போடல, ரொம்ப சிம்பிளாக தான் ரெண்டுமே பண்ணியிருக்கேன். பச்சைப்பயிறு கடையலும் பண்ணியிருக்கேன், பீட்ரூட் பொரியலும் ரொம்ப சிம்பிளான முறையில் தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.